சின்ன குழந்தை. அவன் என்னையா ஆயுதம் என்று உன்னை போராடினானா? பச்சை பிள்ளை 5 குண்டுகளை போட்டான் என் மார்புல. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்த 5 விடுதலை புலி மெய்காப்பாளர்களை அந்த பிள்ளை கண்ணு முன்னாலே சுட்டுக் கொண்டாங்க. எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு? அவரை உடன் பாதுகாப்பாக இருந்த 5 வீரர்களை அந்த பிள்ளை கண்ணுக்கு முன்னாடியே முதல்ல சுட்டுக் கொண்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை 5 தோட்டா உள்ள பாஞ்சிச்சியா, பச்சை பிள்ளையா. ஏன்? ஒருவேளை வருங்காலத்தில் இந்த மண்ணை மீட்க பிரபாகரனின் பிள்ளை வீடு கொண்டு வந்து விடுவானோ என்ற எண்ணத்தில் தான் நீ கொன்ன. பிரபாகரனை அடிச்சுட்டோம் நீ நினைக்கிற. அதனால இந்த பாலச்சந்திரன் வருங்காலத்துல இந்த தமிழர்களை தலைமை தாங்கி வந்துடுவானோ 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சுன்னு நீ கொன்ன. பச்சை குழந்தைய கொன்ன. 1000 பாலச்சந்திரன்கள் உருவாகி வருவார்கள், மறந்து விடாது. 1000 பிரபாகரன்களாக வருவார்கள், மறந்து விடாதே. ஆக அவன் உறவு உங்களுக்கு வேணும் இல்லையா? ராஜபக்சே உறவு உங்களுக்கு வேணும். எங்கள் மனசுல எங்க நெஞ்சில நெருப்பள்ளி போட்டுட்டு அவனை கூப்பிட்டு கொண்டாடுவீங்க. எப்படி சகிக்க முடியும்? அதனாலதான் பதவி பிரமாண தன்னைக்கு டெல்லியில கருப்பு கொடி காட்டி போராடின சொன்னாங்க. ராஜ்யசபா எம்பி எல்லாம் கொடுக்கிற மாதிரி சொல்றாங்களே, நீங்க கண்டுக்கிடாம விட்டுட்டா என்னன்னு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் பதவிக்காக அரசியல் இல்லை, பிழப்பு நடத்த வரவில்லை. நான் மானத்துக்காக, உரிமைக்காக, கொள்கைக்காக வாழ்கிறேன். நாதியத்து போகவில்லை தமிழ் சாதி, மானம் அழிந்து விடவில்லை தமிழர்களுக்கு என்பதை டெல்லி பட்டணத்திலே அவன் வருகிற போது காட்ட வேண்டும். டாக்டர் மன்மோகன் சிங் வீட்டை நான் முற்றுகையிட போறேன், ராஜபக்சே வராமலே ஓடி போயிட்டான் பீகார்ல இருந்து. இப்பொழுது நரேந்திர மோடி பதவி பிரமாணத்துக்கு வருகிற போது நான் டெல்லியிலே வந்து அன்றைக்கே பதவி பிரமாணம் அன்னைக்கே நாங்க போராடணும். இது அவசகனமா நினைப்பாங்க அவங்க RSS காரங்க, பிஜேபி காரங்க. அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டினா அவசகனம் நினைப்பாங்க. அதை பத்தி எனக்கு என்னையா? எங்க மக்களை கொண்டவனை கொண்டாந்து பதவி ஏற்படாவுக்கு வந்தா என்னையா நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? அந்த குலகார பயலுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு சில பேருக்கு நெஞ்செழுத்து வந்திருக்கே. தமிழர்களை இதை நீங்க யோசிக்க வேண்டாமா? வேற ஒரு மாகாணத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டு இப்படி சொல்ல முடியுமா? இனி இதே மாதிரி போனா நாதுராம் விநாயகர் கோட்சேக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு இதே போக்கில் போனா கோட்சேக்கு பாரத ரத்னா கொடுக்க சொல்லுவாங்க. ராஜபக்சே உறவு வேண்டும், தமிழனை பத்தி கவலை இல்லை. அது பக்கத்து வேற நாட்டு உறவு வேணும். நேதாஜியை பற்றி உங்கள் உண்மைகளை வெளியிட மாட்டீங்க. நேதாஜியை பற்றிய முழு உண்மைகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நான் அறப்போராட்டம் நடத்துவேன். அந்த அறிவிப்பை 8ஆம் தேதி ஒருவேளை செய்யலாம். அப்படி செய்யலாம். நான் இளவரசுக்கு சொல்வேன், ஜோதிபாசுக்கு சொல்வேன், கட்சிகளை கடந்த இந்த மக்களை சொல்வேன், தேவர் பெருமகனை நேசிக்கிற இளைஞர்களை சொல்வேன். நீங்க எல்லாரும் இந்த போராட்டத்துக்கு வரணும். வருவீங்களா? வரணும். டெல்லிக்காரருக்கு தெரியணும், நேதாஜிக்கு பற்றி உண்மையை வெளியிடலைன்னா இந்த சர்க்காரை எதிர்ப்போம். இந்த காரணங்களை இந்த பகுதியிலே சொல்வதற்கு காரணம், நேதாஜியை போன்ற ஒரு தலைவன் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அவர் ராத்திரி 12 மணிக்கு அவர் எந்த படி வழியா இறங்கி போனாரோ அந்த படியில நின்றிருக்கேன். அவர் எந்த இடத்துல படுத்து கிடந்தாரோ சிசிகுமார் போஸ் அங்க கொண்டு போய் அந்த பட்டுக்கை காட்டினார். இங்கதான் படுத்திருந்தார். ராத்திரி 12 மணிக்கு இறங்கி இந்த படி வழியா தான் இறங்கி போனார். 2000 வருஷத்துல ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்ஜின் ரோட்ல இருக்கக்கூடிய நேதாஜி மாளிகை இன்னைக்கு அரசாங்க இடமாயிருக்கு. அங்க நடந்த பிறந்த நாள் விழா கூட்டத்தில் என்னை பேச வச்சாங்க. கேப்டன் லட்சுமி, ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமையாக கேப்டன் லட்சுமி என் கூட பேசினாங்க. அங்க போய் நான் பேசினேன். நேதாஜி வீட்டு வளாகத்தில் போய் 2000 வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி பேசினேன். எனவே இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றேன், நமக்கு பல ஆபத்துக்கள் வந்திருக்கிறது. முல்லை பெரியாரின் ஆபத்தில் தப்பிச்சிட்டோம். அங்கே அமராவதிக்கு ஆபத்து வந்திருக்கு, காவிரியில் ஆபத்து வந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. எனவேதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு கொஞ்சம் கேளுங்க.
இந்த இளையரசுக்கு ஏன் தேதி கொடுத்த தெரியுமா? அதாவது யோக்கியமான ஒரு இளைஞன் நான் பார்த்தேன். தேர்தலில் வேலை செஞ்சாரு, 10 காசு எதிர்பார்க்காம வேலை பார்த்த ஒரு யோகிய இளையரசு. இந்த இளைஞன் இந்த பகுதியில் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பேச்சாற்றல் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, கை சுத்தம் இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. அதனால் அந்த தம்பி அழைத்ததால் வந்தேன். பல்லாயிரக்கணக்கிலே திரண்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று பல செய்திகளோடு வந்தேன். ஆனால் முல்லை பெரியார் விஷயத்தை மாத்திரம் பேசிட்டு போகணும், முடிச்சிட்டேன். இறுதியாக ஒரு வீர வணக்கம் செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த முல்லை பெரியாரை மீட்டுக் கொடுப்பதற்காக கல்யாணம் ஆக வேண்டிய வயசில், வாலிப வயதில் வாழ்க்கையின் வசந்தத்தை தேடாமல் தன்னைத்தானே நேரு சிலை மீது ஏறி நின்று பெட்ரோலை விட்டு குளித்துக் கொண்டானே தியாகசிகரமான ஜெயபிரகாஷ் நாராயணன், அந்த வீர திருமகனுக்கு வீர வணக்கம். அதை போல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து முல்லை பெரியாருக்காக தன்னை அழித்துக் கொண்டானே இடிமுழக்கும் சேகர், அந்த வீர சகோதரனுக்கு வீர வணக்கம். அதை போல ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த முல்லை பெரியாருக்காக தன்னை மாய்த்துக் கொண்டானே சின்னமனூர் ராமமூர்த்தி, அந்த வீர திருமகனுக்கு என்னுடைய வணக்கம். அது தவிர இந்த பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு போவதற்காக குறுந்தட்டு போட்டார்களே, பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களின் ஒருவரான விஜயகுமார், இன்ஜினியர் விஜயகுமார், அவரும் வீரப்பனும் அவங்க பென்ஷன் மனத்துல போட்டு கொடுத்தத இந்த ரோட்ல நான் வரிசையா கொடுத்துட்டு போவேன். அதை கேசட்ட லட்சக்கணக்கில் போட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். அந்த பொறியாளர் சங்கத்தின் விஜயகுமார் அவர்களுக்கும் வீரப்பன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.